பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூரத்துல் புரூஜ் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நெருப்பு குண்டத்தினவர்கள்னு பேசுகிறார். யார் அந்த நெருப்பு குண்டத்தினவர்கள்னு இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் குதில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரின் தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃபலூன பில் முஃமினீன ஷுஹூத் வமா நகமூ மின்ஹும் இல்லா அன் யுமினூ பில்லாஹில் அஜீஸில் ஹமீத் அல்லதீ லஹுல் முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஸும்ம லம் யதூபூ ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக, மேலும் சாட்சியாளர் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீது சத்தியமாக. நெருப்பு குண்டத்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். எரிபொருளுடைய நெருப்பு குண்டம். அவர்கள் அதன் பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாளர்கள் அவர்கள் நெருப்பு குண்டத்தின் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள். யாவரையும் மிகைத்தும் புகழுடையனுமாய் அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்கள் அவர்களை பழிவாங்கவில்லை. வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது. எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறார். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. இந்த அத்தியாயம் மக்கால இறங்கப்பட்டது. இந்த அத்தியாயத்துடைய வசனம் 1லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. இப்போ நாம் பார்த்தது 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இறைக்கு அருளப்பட்ட காலம்னு பார்த்தா மக்கா நகரில் முஸ்லீம்கள் மீது இறை நிராகரிப்பாளர்கள் பயங்கரமான கொடுமைகளும் அநீதிகளும் இழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களை கொடூரமாக வேதனைப்படுத்தி இறை நம்பிக்கையிலிருந்து அவங்கள பிறழச் செய்திட முயன்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியுள்ளது. கிரகங்களுடைய வானத்தின் மீதும் சத்தியம் பண்ணி, வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியம் பண்ணி, சாட்சியாளர் மீதும் சத்தியம் பண்ணி, நெருப்பு குண்டத்தவர்களோடு சபிக்கப்பட்டார்கள். எரிபொருளுடைய நெருப்பு குண்டம். அவங்க அதன் பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாக அவங்க நெருப்பு குண்டத்தின் போட்டு வேதனை செய்ததுக்கு அவங்களே சாட்சியாக இருந்தாங்கன்ட்டு அல்லாஹ் சொல்கிறார். யார் இந்த நெருப்பு குண்டத்தவங்கிறத பார்க்கலாம். இமாம் அஹ்மத் அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களின் ஒரு சூனியக்காரனை கொண்டிருந்த ஒரு மன்னன் இருந்தார். அந்த சூனியக்காரனுக்கு வயதான போது அவன் மன்னனிடம், எனக்கு வயதாகிவிட்டது, என் காலம் முடியப் போகிறது, எனவே எனக்கு ஒரு சிறுவனை அனுப்புங்கள், நான் அவனுக்கு சூனியம் கற்றுக் கொடுப்பேன் என்றான். எனவே அவனுக்கு ஒரு சிறுவனை அனுப்பினான். சூனியக்காரன் அவனுக்கு சூனியமும் கற்றுக் கொடுத்தான். சிறுவன் சூனியக்காரனிடம் சொல்லும் போதெல்லாம் வழியில் இருந்த ஒரு துறவியிடம் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டு அவற்றை ரசித்தான். எனவே அவன் சூனியக்காரனிடம் சென்றபோது துறவியை கடந்து சென்று அவருடன் அங்கேயே அமர்ந்தான். சூனியக்காரனை சந்திக்க சென்றபோது அவனை அடிப்பான். எனவே சிறுவன் இதை பற்றி துறவியிடம் புகார் செய்தான். துறவி அவனிடம், நீ சூனியக்காரனுக்கு பயப்படும் போதெல்லாம் அவனிடம், என் குடும்பத்தினர் என்னை வேலையில் பிஸியாக வைத்துவிட்டார் என்று சொல்லு. நீ உன் குடும்பத்தினருக்கு பயப்படும் போதெல்லாம் அவங்களிடம் சூனியக்காரன் என்னை வேலையில் பிஸியாக வைத்து விட்டான் என்று சொல்லு என்றார். எனவே சிறுவன் அதுபோலவே சிறிது காலம் தொடர்ந்தான். பிறகு ஒரு பெரிய பயங்கரமான உயிரினம் சாலையில் தோன்றியது. மக்களால் அதை கடந்து செல்ல முடியவில்லை.
சிறுவன் சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது துறவி சிறந்தவரா என்பதை இன்று நான் அறிந்து கொள்வேன் என்றார். எனவே அவன் ஒரு கல்லை எடுத்து, யா அல்லாஹ், துறவியின் செயல்கள் சூனியக்காரனின் செயல்களை விட உனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தால் இந்த உயிரினத்தை கொன்றுவிடு, அப்போதுதான் மக்கள் சாலையை கடந்து செல்ல முடியும் என்றான். பின்னர் அவன் அதை ஒரு கல்லால் அடித்து கொன்றான். மக்கள் சாலையை கடந்து சென்றார்கள். என் மகனே, இன்று நீ என்னை விட சிறந்தவன். நான் காண்பதை நீ அடைந்து விட்டாய். நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய். நீ சோதனைக்குள்ளாக்கப்பட்டால் என்னை பற்றி அவர்களிடம் தெரிவிக்காதே என்றார். அந்த சிறுவன் பிறவி குருடு, தொழுநோய் மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தான். மன்னனின் அரசவையினர் ஒருவருக்கு கண் பார்வை பறிபோனது. அவர் அந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்டார். அவர் சிறுவனுக்காக பல பரிசுகளை கொண்டு வந்து, நீ என்னை குணப்படுத்தினால் இந்த பரிசுகள் எல்லாம் உனக்குத்தான் என்றார். சிறுவன், நான் யாரையும் குணப்படுத்தவில்லை, அல்லாஹ் மட்டுமே மக்களை குணப்படுத்துகிறான். எனவே நீங்கள் அல்லாஹை விசுவாசித்து அவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவன் உங்களை குணப்படுத்துவான் என்றான். எனவே அவர் அல்லாஹை விசுவாசித்து அவனிடம் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அவரை குணப்படுத்தினான். பின்னர் அந்த அரசவையினர் மன்னனிடம் அவர் முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் அமர்ந்தார். மன்னன், உனக்கு உன் பார்வையை திருப்பி கொடுத்தது யார் என்று கேட்டான். அரசவையில் என் இறைவன் என்று பதிலளித்தார். அப்போது மன்னர், நான் தான் என்றான். அரசவையினர், இல்லை, உன் இறைவனும் அல்லாஹ் என்றான். மன்னர், என்னை தவிர உனக்கு வேறு இறைவன் இருக்கிறானா என்று கேட்டார். அரசவையினர், ஆம், உன் இறைவனுக்கும் என் இறைவனுக்கும் அல்லாஹ் என்றார். மன்னன் அவரை சித்திரவதை செய்தான். அந்த சிறுவனை பற்றி கூறும் வரை நிறுத்தவில்லை. எனவே சிறுவன் மன்னனிடம் கொண்டு வரப்பட்டான். அவனிடம், சிறுவனே, உன் சூனிய பிறவி குருடு, தொழுநோய் மற்றும் பிற நோய்களை குணப்படுத்தும் அளவிற்கு வளர்ந்து விட்டதா என்று கேட்டான். அவன், நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை, அல்லாஹ் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்றார். மன்னன், நானா என்று கேட்டான். சிறுவன், இல்லை என்று பதிலளித்தான். மன்னன், என்னை தவிர உனக்கு வேறு இறைவன் இருக்கிறானா என்று கேட்டான். சிறுவன், என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ் என்று பதிலளித்தான். எனவே அவனையும் அவன் துறவியை பற்றி சொல்லும் சித்திரவதை செய்தான். பின்னர் துறவி அவனிடம் கொண்டு வரப்பட்டார். மன்னன் அவரிடம், உன் மார்க்கத்தை விட்டுவிடு என்றான். துறவி மறுத்துவிட்டார். எனவே மன்னன் ஒரு ரம்பத்தை கொண்டு வரச் சொன்னான். அது அவருடைய தலையில் நடுவில் வைக்கப்பட்டது. அவர் இரண்டாக அறுக்கப்பட்டு விழுந்தார். பின்னர் பார்வையற்றவராக இருந்த அந்த மனிதரிடம், உன் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறப்பட்டது. அவர் அவ்வாறே செய்ய மறுத்துவிட்டார். எனவே ஒரு ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவருடைய தலையில் நடுவில் வைக்கப்பட்டது. அவர் இரண்டாக அறுக்கப்பட்டு விழுந்தார். பின்னர் சிறுவன் கொண்டு வரப்பட்டு அவனிடம், உன் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறப்பட்டது. அவன் மறுத்துவிட்டான். எனவே மன்னன் அவனை சிலருடன் இன்ன மலையில் உச்சிக்கு அனுப்பினான். அவன் அந்த மக்களிடம், அவனுடன் மலையின் உச்சிக்கு செல்லுங்கள், அவன் தன் மார்க்கத்தை விட்டு விடுகிறானா என்று பாருங்கள், இல்லை என்றால் அவனை உச்சியிலிருந்து தள்ளிவிடுங்கள் என்றான். அவர்கள் அவனை அழைத்து சென்றார்கள். அவர்கள் உச்சிக்கு சென்றபோது அவன், யா அல்லாஹ், நீ விரும்பும் எந்த வகையிலாவது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்றான் சிறுவன். எனவே மலை அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் கீழே விழுந்தனர்கள். சிறுவன் நடந்து மன்னனிடம் திரும்பி வந்தான். மன்னன், உன் தோழர்கள் நான் உன்னுடன் அனுப்பிய மக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டான். சிறுவன், அல்லாஹ் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றினான் என்றான். எனவே மன்னன் சிறுவனை ஒரு படகில் கடலில் நடுப்பகுதிக்கு அழைத்து செல்லும்படி கட்டளையிட்டு, அவன் தன் மார்க்கத்தை விட்டுவிட்டால் நல்லது, ஆனால் அவன் மறுத்தால் அவனை கடலில் மூழ்கடித்து விடுங்கள் என்றான். எனவே அவர்கள் அவனை கடலுக்கு அழைத்து சென்றார்கள். அவன், யா அல்லாஹ், நீ விரும்பும் எந்த வகையிலாவது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்றான். எனவே அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். பின்னர் சிறுவன் மன்னனிடம் திரும்பி வந்தான். மன்னன், உன் தோழர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டான். சிறுவன், அல்லாஹ் அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றினான் என்று பதிலளித்தான். பின்னர் அவன் மன்னனிடம், நான் உங்களுக்கு கட்டளையிடுவதை செய்யும் வரை உங்களால் என்னை கொல்ல முடியாது. நான் உங்களுக்கு கட்டளையிடுவதை நீங்கள் செய்தால் உங்களால் என்னை கொல்ல முடியும் என்றான். மன்னன், அது என்ன என்று கேட்டான். சிறுவன், மக்களை ஒரு உயரமான இடத்தில் கூட்டி என்னை ஒரு மரத்தின் தண்டுடன் கட்டுங்கள். பின்னர் என் அம்பாரத் தூணிலிருந்து ஒரு அம்பை எடுத்து சிறுவனின் இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லுங்கள். நீங்கள் இதை செய்தால் உங்களால் என்னை கொல்ல முடியும் என்றார். எனவே அவன் இதை செய்தால் ஒரு அம்பை வைத்து சிறுவனின் இறைவியாக அல்லாஹ்வின் பெயரால் என்று கூறி அதை எய்தான். அம்பு சிறுவனின் நெற்றி பொட்டில் பட்டது. சிறுவன் அம்பு பட்ட காயத்தின் மீதே கையை வைத்து இறந்தான்.
மக்கள் சிறுவனின் இறைவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று பிரகடனம் செய்தார்கள். பின்னர் மன்னனிடம் என்ன நடந்தது என்று பார்க்கிறீர்களா? நீங்கள் பயந்தது நடந்துவிட்டது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எல்லா மக்களும் சிறுவனின் இறைவனை விசுவாசித்து விட்டார்கள் என்று கூறப்பட்டது. எனவே அவன் சாலைகளில் நுழைவாயில்களின் அகழிகள் தோண்ட உத்தரவிட்டான். அது செய்யப்பட்டது. அவற்றில் நெருப்பு மூட்டப்பட்டது. பின்னர் மன்னன், யார் தன் மார்க்கத்தை விட்டு விடுகிறாரோ அவரை போக விடுங்கள், யார் விடவில்லையோ அவரை நெருப்பில் தள்ளுங்கள் என்றான். அவர்கள் நெருப்பில் போராடி கொண்டிருந்தனர். ஒரு பெண் தன் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தையுடன் வந்தாள். அவள் நெருப்பில் விழுவதற்கு சற்று தயங்குவது போல் தோன்றியது. அப்போது அவளுடைய குழந்தை அவளிடம், அம்மா, பொறுமையாக இரு, நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தை பின்பற்றுகிறீர்கள் என்றது. அதைத்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறான். நெருப்பு குண்டங்களால் சபிக்கப்பட்டவர்கள் எரிபொருள் நெருப்பு குண்டு அவர்கள் அதன் பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாளர்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள்னு சொல்லி அல்லாஹ், வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்குரியது, எனவே அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீது சாட்சியாக இருக்கிறான். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கையாளரான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவமன்னிப்பு கோரவில்லையோ அவங்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பொசுக்கும் வேதனை அவங்களுக்கு உண்டுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கும் ஈமான் கொண்டுட்டாங்கங்கிறக்காக காசால் மக்களை கொண்டு குமிச்சிட்ருக்குறாங்க நெருப்பு மூலமாக. அல்லாஹ் தான் அவங்களுக்கு போதுமானவன். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமலது அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹ்மில்னா மா லா தகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வரஹம்னா அன்ட மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம், எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னோர்கள் மீது சுமத்திய சுமையைப் போன்று எங்கள் மீது சுமத்தாமிருப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடை எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.